ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை. உங்கள் ஊரில் மழைனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் 5 மணிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு. 6:30 அப்போ தான் பாப்பா ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்தது ஸ்கூல் லீவுன்னு. நான் அப்போவே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைஸ் வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டேன், எக் ரைஸ் செஞ்சு கொடுக்கலான்னு. ஸோ சடனாக மெசேஜ் வந்தோடனே அது ரெண்டுத்தையும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா எடுத்த வீடியோ தான் இது. அடிக்கடி மழை பெய்யறதால வாசல் வந்து நனைஞ்சு போயிடும். ஒரு மாதிரி நடக்க முடியாது, பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் வாசல் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு கருவாட்டு குழம்பு சுத்தமாக பிடிக்காது. ஹஸ்பண்ட்காக செய்கிறேன். நான் அந்த வெஜிடபிள் போட்டு சாப்பிட்லான்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பக்கம் கருவாட்டு குழம்பும் ஒரு பக்கம் வந்து மஷ்ரூம் கிரேவியும் செய்யலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். மஷ்ரூம் கிரேவி வந்து ஆனியன், டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கிட்டு, மஷ்ரூம் கிரேவினா கிரேவி மாதிரி இருக்காது, ஃப்ரை மாதிரி இருக்கும். மஷ்ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ், தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணால் அது அப்படியே நல்லா வறுவல் மாதிரி இருக்கும். கருவாட்டு குழம்பு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வைக்கிற மாதிரி நார்மலாக தான். எனக்கு பெருசாக குழம்பு அந்தளவுக்கு வைக்க தெரியாது. ஸோ வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் என் பசங்க உட்காந்து சாப்பிட்டோம். அவங்க வந்து ஒரு 1 hour கழித்து வந்து தான் சாப்பிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வந்து மஷ்ரூம் கிரேவி தான் போட்டு சாப்பிட்டோம். எனக்கு அது பிடிக்காது. நான் பசங்களுக்கு ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணல. என்கிட்ட ஒரு தடவை சாப்பிடுவாங்க, அவங்க அப்பா வந்தால் ஒரு தடவை சாப்பிடுவாங்க. சரி அவரே ஊட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் காலி பண்ணணும்ல, அதனால நான் அதை ஊட்டினேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.